வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான உளுத்தங்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த களி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. உளுத்தங்களி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த களி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொடியை அரைச்சிக்கணும். அதாவது அரை கப் கருப்பு உளுந்து கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி ஜாரால் எவ்வளோ ஃபைனாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணதை ஒரு சலடையில் வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா நேரம் இருக்கிறதுல நம்ம களி கிண்டும் போது என்னென்னா அப்பப்போ மாட்டு உருண்டைகளாக நிற்கும். அதனால் சலிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ஒரு தடவை சலிச்சது இல்லாமல் இன்னொரு தடவை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திரும்பி ஒரு தடவை சலிச்சிட்டேன். 2 தடவை உங்களுக்கு அரைச்சி சலிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பவுடர் ஆகிடும். கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும், அதை நீங்கள் தோசையில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை தனியாக வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம வெல்லத்தை உருக்கிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் தண்ணிக்கு நான் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக உளுத்தங்களியை பனை வெல்லத்தில் தான் பண்ணுவாங்க. பட் எல்லார் வீட்லேயும் பனை வெல்லம் இருக்காதுங்கிறதுனால நான் வெல்லத்தில் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னா நீங்கள் பனை வெல்லத்தில் தான் பண்ணணும். வெல்லம் கரைஞ்சால் போதும், கொதிக்க வேண்டாம். நான் அரை கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் மிக்சர் நல்லா ஆறட்டும். அடுத்ததான் நீங்கள் எந்த கடாயில் களி கிண்ட போகிறீங்களோ அந்த கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வடிகட்டிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெல்லம் தண்ணி மிக்சரை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் மிக்சர் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா மாவோடு சேர்ந்து உங்களுக்கு கட்டி தட்டிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு 2த்தையும் நல்லா கட்டி உருண்டைகள் இல்லாத வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்தது. நல்லா கரைச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கிறேன். இதெல்லாம் நான் அடுப்பு மேலே பண்ணல, அடுப்பு கீழே வச்சு தான் பண்ணுறேன். நல்லா ஸ்மூத்தாக இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பு மேலே வச்சு சிம்மில் வச்சு கிளற போகிறோம். கரைச்ச இந்த மிக்சரை நம்ம அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்க கொதிக்க உங்களுக்கு உளுத்தம்பருப்போட பச்சை வாசனை போயிடும். உளுத்தங்களி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 9-10 வயசில் உங்கள் வீட்டில் பொன் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு தடவையாவது இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. இதில் ப்ரோட்டீன், அயர்ன் ரொம்பவே நிறைய இருக்குது. அதனால் விமன் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஹிப் போன்ஸ், பேக் போனுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ப்ளஸ் அவங்களுக்கு ஆகிற பிளட் லாஸை இது நல்லாவே காம்பன்சேட் பண்ணும். நம்ம இதில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால நம்ம உடம்பையும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஆனால் மொத்தமாக எண்ணெயை சேர்க்காதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம சேர்த்துட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். முதல்ல உங்களுக்கு கீழே ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எண்ணெய் சேர்க்க ஆரம்பிக்க இது உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக பந்து மாதிரி வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடிகனம் இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்தாலும் கிளற உங்களுக்கு உள்ளே உறிஞ்சிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பந்து மாதிரி வரும்போது அது எண்ணெய் வெளியே விட ஆரம்பிக்கும். உளுந்தோட குழகுழப்பை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம கூடவே கொஞ்சம் அரிசியும் சேர்த்தோம். வெல்லத்தில் பண்ணுறதுனால நான் அரை கப் எடுத்திருக்கேன். கருப்பட்டி கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் கூடவே நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக எண்ணெய் வெளியே வர டைமில் ஒரு பெரிய பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வெந்தய பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 2 பொடி சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். நான் கொஞ்சமாக தான் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறைய வெந்தயம் சேர்த்தோன்னா கொஞ்சம் கசப்பு வர ஆரம்பிச்சிடும், அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பனை வெல்லத்தோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கு பியூபர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவுமே வராது. இந்த களி பார்த்திங்கன்னா ஹல்வா மாதிரி தான் உங்களுக்கு வரும். சவுத் தமிழ்நாடுவில் இதை நிறையவே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த உளுத்தங்களி சாப்பிட்டாலாம் ரொம்ப பழக்கம் கிடையாது. பட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய குழந்தைக்கும் இப்போ நான் ரெகுலராக கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பண்ணி கொடுத்ததில் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சது. பந்து மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு மேலே அப்படியே நல்லெண்ணெய் தடவி விட்டுருங்க, இல்லைனா மேல் பக்கம் காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அழகாக குட்டி உருண்டைகளாக பிடிச்சிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லைங்க, விமன் மென் யார் வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.